அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 5 நிமிஷத்தில் நல்ல புசு புசுன்னு இட்லிக்கும் நல்ல மெத்துன்னு தோசைக்கும் தேங்காய் சேர்க்காத சூப்பரான பொட்டுக்கடலை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வஸ்ட் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 நிமிஷத்தில் தேங்காய் சேர்க்காமல் பொட்டுக்கடலை சட்னி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறா இருந்தால் உங்கள் கையில் பாதி கைப்பிடியோட சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வேலைப்பாடும் நம்மளுக்கு நிறைய இருக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பொட்டுக்கடலை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. வாசனையுமே சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 1/2 டம்ளர் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான 5 நிமிஷத்தில் தேங்காய் சேர்க்காத பொட்டுக்கடலை சட்னி நல்ல வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல புசு புசுன்னு இட்லிக்கும் மெத்துன்னு தோசைக்கும் இந்த பொட்டுக்கடலை தண்ணி சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கறதுக்காக சூடாக தோசை சுட்டு வச்சுருக்கேன். இப்போ தாராளமாக நம்ம சட்னியை எடுத்து தோசை மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கலை, அதனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. நம்ம தேங்காய் சேர்க்கலை அப்படிங்கிற ஒன்றே தெரியாத அளவுக்கு இந்த சட்னி வந்து செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாலாம் வதக்கி சேர்த்துருக்கனால வாசனையுமே செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.